சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமெரிக்காவுக்கும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. போர் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ தவிச்சுட்டு இருக்காங்க. எதை சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நஷ்டம் அதிகம். அமெரிக்காவோட ஆதரவு நாடுகளான வளைகுடா நாடுகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்காவால் அவங்கள ஒன்றும் பெருசாக காப்பாற்ற முடியல, அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. வளைகுடா நாடுகளை குறி வச்சு ஈரான் தாக்குறத அமெரிக்கா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஈரானுக்கு ஆதரவாக பேக்கப் பண்றாங்க ரஷ்யா. இன்னொரு பக்கம் சீனாவும் பேக்கப் பண்ண போறாங்க. வடகொரியாவும் கிளம்புறாங்கன்னா அடுத்த உலக போர் கூட வாய்ப்பு இருக்கு. சைனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பேக்கப் நேரடியாக பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக ஆயுதங்களை கொடுப்பாங்க. இந்த போர் சவுதி அரேபியா ஆகட்டும், குவைத் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், ஒமான் ஆகட்டும், ஜோர்டான் ஆகட்டும், எல்லாம் அமெரிக்கா காலடியில் நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துருக்கான். அவன் ஒருத்தன் தான் எதிர்க்கிறான் இன்னைக்கு. அதனால அவனை அழிக்கணும். ரொம்ப நாளாக கண்ணை உறுத்திட்டு இருந்தது. ஈரானோட எண்ணெய் வயல்கள் அவன் கண்ணை உறுத்துது. இஸ்ரேலை பூமி கோளத்திலேருந்து நான் அழித்தே தீருவேன்னு கொமேனி இது வரைக்கும் 100 தடவையாவது சொல்லியிருப்பாரு. ஸோ அது அவன் தெளிவாக இருக்குது. வெள்ளை மாளிகையோட அறிக்கை மார்ச் 5ஆம் தேதி முன்னால கடற்பரப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களிலிருந்து ஏப்ரல் 4 அமெரிக்க நேரம் காலை 12:01 வரையில் நீ ஆயில வாங்கிக்கலாம், உனக்கு நான் சாங்ஷன் கொடுக்குறேன். எந்த விதமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாத இந்த அரசு, மத்திய அரசு, மோடி அரசு வேடிக்கை பார்க்குது. நாங்கள் தான் தேசபக்தர்கள்ன்றாங்க. இதை விட ஒரு 140 கோடி மக்களை இழிவுபடுத்த முடியுமா? நீ யார் இதுக்கு எனக்கு வாங்கலாம் வாங்கக்கூடாது, நான் சாங்ஷன் கொடுப்பேன், நீ யார் கொடுக்கறதுக்கு? நம்ம என்ன அமெரிக்கா? நம்முடைய எல்லா விதமான ஏற்றுமதி பொருட்களும், கனிம வளங்கள், மருந்து பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு இரும்பு எல்லாமே பாதிக்கப்படுது. உங்களுக்கு என்டையர் எக்ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு அரிசி, பாஸ்மதி அரிசி பெரிய அளவில் பாதிக்கும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி முட்டைகள் தேங்கி நிற்குது, போக முடியல, எடுத்துட்டு போக முடியல. நாமக்கல்ல இருந்து உற்பத்தியான முட்டைகள் பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்ஸ் அளவில் இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தை தாண்டி இருக்குது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு சொல்லலாம். சார் வணக்கம். ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்கா தொடுத்த போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்குது. அந்த நாட்டு உச்சபட்ச தலைவரான கமேனி கொல்லப்பட்ட பிறகு மத்திய கிழக்கு நாடுகளான கல்ஃப் கண்ட்ரிஸ் தொடர்ச்சியாக குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த போர் அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம், இப்படித்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா 2 தரப்புக்குமே நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. ஈரானுக்கு நெருக்கடிகள் கூடுதலாக இருக்குது. 10 நாட்களுக்குள் போர் முடிவுக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம், அப்படித்தான் நான் இதை கருதுகிறேன். அமெரிக்காவுக்கும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. போர் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதை சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. 2 தரப்புக்கும் நஷ்டம் அதிகமாக இருக்குது. ஈரானுக்கு பெரிய நஷ்டம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நஷ்டம் அதிகம். அமெரிக்காவோட ஆதரவு நாடுகளான வளைகுடா நாடுகள் எல்லாமே இன்றைக்கி அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்காவால் அவங்கள ஒன்றும் பெருசாக காப்பாற்ற முடியல, அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. துபாய் தான் பெரிய சேதாரம். துபாய் பெரிய சேதாரம். இது இப்போதைக்கு குண்டு மழை நின்னாலும் இப்போ ஏற்பட்ட சேதாரமே துபாய்க்கு பெரிய அளவில் இருக்குன்றாங்க. மீண்டு வருவதற்கு நாட்கள் ஆகுன்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது போர் விரைவில் முடிவுக்கு வருது தான் 2 தரப்புக்கும் நல்லதுன்ற புத்தி 2 பேருக்குமே இருக்குது. இது அமெரிக்காவோட அட்டுழியத்தால், இஸ்ரேலோட அட்டுழியத்தால் ஏகாதிபத்திய போர். இது ஒரு இறையாண்மை மிக்க நாடு அந்த நாட்டோட தலைவரை கொலை செய்கிறதுன்ற புதிய ஒரு போக்கை, அதுக்கு முன்னால் வெனிசுலா நாட்டு அதிபரை கடத்திட்டு வந்தானுங்க, இப்போ இன்னொரு நாட்டு தலைவரை கொலை செஞ்சுருக்காங்க. இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. நாங்கள் நினச்சோன்னா எந்த நாட்டு தலைவரையும் கடத்துவோம் அல்லது கொல்லுவோம்ன்ற ஒரு மிக மோசமான ஒரு போக்கை அமெரிக்கா இன்று உலகுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ச்சி இருக்கிற காரணத்தால் இதை அவர்கள் செய்கிறார்கள். 7 கோடி மக்கள் இருக்காங்க ஈரானில். அந்த பகுதியை தாண்டி இந்திய கடற்பரப்பில் இருந்த ஈரானிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு அதில் 100கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானிய கப்பற்படையை முற்றிலுமாக அழிப்ப ட்ரம்ப் முடிவு செய்து விட்டார். இதெல்லாம் ரொம்ப ஆபத்து இந்த உலகத்துக்கு. இந்த உலகப்பம் பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எண்ணெய் விலை இதுவரைக்கும் ஏறல. 10 நாளுக்குள்ளே போர் முடிவுக்கு வரலன்னா பிரச்சனை பெருசாகும். கேஸ் விலை ஏற்றிட்டாங்க, இதோட நிற்குமா இல்லை என்ன ஏறுமான்னு தெரில. இவ்வளோ நாள் ஏற்றாமல் இருந்தால் இப்போ ஏற்றி விட்டான். ஸோ சிக்கல் அதிகமாகிறது. 10 நாட்களுக்குள் போர் முடிவுக்கு வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி முடியவில்லை என்றால் சிக்கல் மேலும் மேலும் அதிகமாகும். இது ஒரு முழுக்க பாதுகாப்பற்ற ஒரு உலகமாக இன்று நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ட்ரம்ப்போட அட்டூழியத்தால், அக்கிரமத்தால், அராஜகத்தால் மனித குலம் இன்று மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் போர் முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறத சொன்னீங்க. ஆனால் ட்ரம்ப் ஈரான் அரசு முழுமையாக சரணடைவு நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாரு. அந்த நாட்டு மக்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்கிறாரு. இப்படிலாம் அவர் பேசுவார். அவர் வெளியில் பெரிய அளவில் பேசுவார். உள்ளுக்குள்ளேருந்து அழுத்தம் இருக்குது. போரை நிறுத்த சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் இருக்குது. இதில் ரெஜிம் சேஞ்ச் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாதுன்றாங்க. சம் சார்ட் ஆஃப் ஃபேஸ் சேவர் ஏதாவது கொடுத்து அதை ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார்னு ஈரான் நேற்று வந்த தகவல், ஈரான் அதிபர் பேச்சுவார்த்தை துவங்கி விட்டதுன்னு சொல்கிறார். இதை பாருங்கள், அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் ரொம்ப அதிகமான
பாத்தியதை இருக்குது இந்த போரை முடிவு கொண்டு வரத்துக்கு. வெளியில் எவ்வளோ தான் போஸ்டரிங் கொடுத்தாங்கனாலும் இன்றைக்கு அமெரிக்காவோட வல்லாண்மை, இஸ்ரேல் குறிப்பாக அமெரிக்காவோட இராணுவ வல்லாண்மை முன்பு ஈரானால் நிற்க முடியாது. சேதாரம் இருக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆனால் ஈரானுக்கு வந்து அவங்களோட இருப்பே என்று மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே போரை நிறுத்துவதற்கான நிர்பந்தம் ஈரானுக்கு தான் அதிகம் அமெரிக்காவை விட. நாட்கள் செல்ல செல்ல அமெரிக்காவுக்கும் அந்த நிர்பந்தம் அதிகமாகும். நேற்றைக்கு ஈரான் அதிபரோட வார்த்தைகளின்படி பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்குது. வளைகுடா நாடுகளை குறி வச்சு ஈரான் தாக்குறது அமெரிக்கா எதிர்பார்க்கலையா சார்? இந்த அளவுக்கு இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ அது ஓரளவு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாயெல்லாம் விமான நிலையம் 2 நாள் மூடப்பட்டது, இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நார்மல்சி கிட்டத்தட்ட நார்மல்சி நோக்கி நகர்றோம். ஒரு நாளைக்கு 1500 விமானங்கள் இறங்கும் ஏறும். உலகின் மிகப்பெரிய விமான தளம் அது இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கிறது. முன்னேற்றம் இருக்குது நிலைமையில. பட் இது வரைக்கும் நடந்த இன்னைக்கு சண்டை நின்றால் கூட இந்த விளைவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார விளைவுகள், அரசியல் விளைவுகள் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் இந்த உலகம் வந்து பாதுகாப்பற்ற ஒரு உலகமாக மாறி இருக்கிறது என்பது தான் உண்மை. ஈரானுக்கு ஆதரவாக வந்து பேக்கப் பண்ணுறாங்க ரஷ்யா, இன்னொரு பக்கம் வந்து சீனாவும் வந்து பேக்கப் பண்ண போகிறாங்க, வடகொரியாவும் கிளம்புறாங்கன்னா வந்து அடுத்த உலக போர் கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை. நேரடியாக சைனாவும் ரஷ்யாவும் வந்து ஈரானுக்கு வந்து பேக்கப் நேரடியாக பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக ஆயுதங்களை கொடுப்பாங்க. இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரணும்னு சீனாவும் ரஷ்யாவுமே விரும்புது. அவங்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்குது. இந்த போரால் என்டையர் வேர்ல்டு, ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. வடகொரியா அது வேற கேட்டகரி. அது நேரடியாக உள்ளே வரமாட்டான். அவன் உள்ளே வந்தானா அமெரிக்கன்ஸ் அழிச்சிடுவாங்க வடகொரியாவை. சரி, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டூழியத்தின் உச்சத்தில், ஆணவத்தின் உச்சத்தில் அமெரிக்கா ஆடிக்கிட்டு இருக்கு. பட் அமெரிக்காவோட இராணுவ வல்லாண்மையின் முன்பு இவங்க யாருமே நிற்க முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ பெரும் பேச்சு பேசினாலும் கடைசியில் ஈரான் வந்து ஒரு விதமான காம்ப்ரமைஸுக்கு தான் போய் நிற்க போகிறாங்க. சதாம் ஹுசனுக்கு தான் நடந்தது. வார் ஆஃப் ஆல் யுத்தங்களின் தாய் அப்படின்னாரு, மதர் ஆஃப் ஆல் வார்ஸ்னாரு. கடைசியில் பதுங்குழியிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி மொத்தமாக அழிச்சிட்டான். அது நேற்றைக்கு ஈரான் அதிபர் சொல்கிறார் பேச தயார்ன்றார். அதனால் அவங்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகங்க. பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக வந்து சமரசத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இருக்கக்கூடிய நெருக்கடியை வைத்து பார்க்கும் பொழுது அமெரிக்காவும் இறங்கி வந்து தான் ஆகணும். அதனால் சம் சார்ட் ஆஃப் அ காம்ப்ரமைஸ் வந்தே தான் தீரும். 10 நாட்களுக்குள் சண்டை முடிவுக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதுதான் நான் புரிஞ்சுக்கிறாரு. ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது முக்கியம். அப்படியே அமெரிக்கா வந்து விரும்புகிறாங்க. இவங்க அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே நாடு அதுதானங்க. அத்தனை பேரும் அமெரிக்கா காலடியில் உட்காந்துருக்காங்க. சவுதி அரேபியா ஆகட்டும், குவைத் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், யுஏஇ ஆகட்டும், ஒமான் ஆகட்டும், ஜோர்டான் ஆகட்டும், எல்லாம் அமெரிக்கா காலடியில் நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துருக்கான். அவன் ஒருத்தன் தான் எதிர்க்கிறான் இன்றைக்கி. அதனால் அவனை அழிக்கணும். ரொம்ப நாளாக கண்ணை உறுத்திக்கிட்டு இருந்தது. ஈரானோட எண்ணெய் வயல்கள் அவன் கண்ணை உறுத்துது. இஸ்ரேலை பூமி கோளத்துலேருந்து நான் அழித்தே தீருவேன்னு கொமேனி இது வரைக்கும் வந்து 100 தடவையாவது சொல்லியிருப்பார். ஸோ அதை அவனால் அழிக்க முடியாது. ஆனால் அந்த பேச்சு பேசும்போது ஈரானை அழிப்பதற்கான, ஈரான் மீதான தாக்குவதற்கான ஒரு காரணம் இவர்களுக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு மெயின் அதோட எண்ணெய் வயல்கள் தானே. ஏன்னாங்க உள்நாட்டில் ஜனநாயகம் இருந்தானே இல்லாட்டினா உங்களுக்கு இதை விட மோசமான நாடுகள்லாம் எவ்வளோ வருது. அங்கெல்லாம் என்ன ஜனநாயகம் அப்படியே வாழுது அவங்களுக்கு. இப்போ சவுதி அரேபியாவில்னா ஜனநாயகம் வாழுதா? இல்லை எந்த இஸ்லாமிய நாடுகளில் தான் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரமோ இல்லை ஜனநாயகமோ இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஆனால் அத்தனை பேர் இவங்க கூட தானே இருக்கான். எத்தனையோ நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்து கொடூரமான ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் இவன் செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்னா இந்த யுத்தத்துக்கு அமெரிக்கா செலவிடப்படக்கூடிய தொகை என்பது பல லட்சம் கோடி. அது எப்படி எடுப்பான்? எண்ணெய் வயலில் தான் இருக்கும். எண்ணெய் வயலை வச்சு தான் எடுப்பான். வெரி சிம்பிள். மற்ற நாடுகள்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் சரண்டர் ஆகும்போது ஈரான் மட்டும் ஏன் சரண்டர் ஆகல? ஏன் தைரியமா? அவங்களுக்கு ஒரு பெர்ஷியன் ஹிஸ்டரி, பாரசீக வரலாறு இருக்குது. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன டேஷா இருக்குது? 300 ஆண்டு கால வரலாறு. அதுக்கு முன்னால் வந்து அவங்க வந்து கோமனம் கூட இல்லாமல் நிர்வாணமாக சுற்றி இருந்த பசங்க அந்த பகுதியில். உலகின் பல நாடுகளிலிருந்தும் போய் செவ்விந்தியர்களும் இந்தியர்களும் போய் அங்கே குடியேறியவர்கள் தானே வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவே இன்னைக்கு வளமான பூமியாக மாற்றி இருக்கிறார்கள். லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்வாங்க. 300 வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவுக்கு என்ன வரலாறு இருந்தது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஈரானோட வரலாறு என்பது, பாரசீக வரலாறு என்பது நம்ம புத்தகங்களில் படிச்சிருக்கோம். கலை, இலக்கியம், நாகரீகம் எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு கொண்ட தேசம். அது என்ன கொடுமையாச்சுன்னா மதவாதிகளின் கையில் 79 அது சிக்கிச்சு. இஸ்லாமிய மதவாதிகளின் கையில் சிக்கி ஜனநாயகம் இல்லாததால தான் இந்த நிலைமை. ஈரானில் முழு அளவில் ஜனநாயகம் இருந்ததுன்னா இந்த போராட்டம் அமெரிக்காவால் அழிக்க முடியாது. ட்ரூ டெமோக்ரஸி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு எதிரான உண்மையான கேடயம். அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, சட்டத்துக்கு அரசியலமைப்பு சாசனம், தெளிவான அரசியலமைப்பு சாசனம், அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்றம்,
அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ், தன்னிச்சையான நீதித்துறை, தன்னிச்சையான மத்திய வங்கி ரிசர்வ் பேங்க் மாதிரி, தன்னிச்சையான தணிக்கை துறை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி, அரசியலமைப்பு சாசனத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்ட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம், இண்டிபெண்ட் மீடியா, இதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி அமெரிக்காவால் ஈரானை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அழிக்க ஏந்திச்சு வருவாங்க. ஏன்னா கமேனியால் 89 அதுக்கு முன்னால் 79 கொமேனி, இந்த 47 வருஷத்தில் குறிப்பாக கமேனி வந்த பிறகு ஈரானில் மனித உரிமைகளுக்காக போராடிய லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஜனவரி மாதம் 15,000 பேர் கொல்லப்பட்டாங்க. பெண்கள் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு பெண்கள் உரிமைக்காக போராடியவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் ஈரான் அரசு வேட்டையாடியது. மருதா போட்டுட்டு வர மறுத்த பெண்கள், தலை மூடிட்டு வரணும்னு ஸ்கார்ஃப் போட மறுத்த பெண்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள், சவுக்கடி கொடுக்கப்பட்டது. ஆகவே அங்கே பெண் உரிமை என்பது பெரிய அளவில் மறுக்கப்பட்டிருக்குது. அங்கே மனித உரிமைகள் பெரிய அளவில் மீறப்படுகிறது என்று ட்ரம்ப் சொல்கிறது 100% உண்மை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு அந்த அருகதையும் கிடையாது. அதுக்காக இவர் போல எண்ணெய் வளங்கள் நோக்கி தான் இவர் போறார். இந்த ஜனவரியில் மனித உரிமைக்கு போராடிய 15,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. விரும்புறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் அடித்ததால் அவன் அந்த பக்கம் சேர்ந்துருவான். மக்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் ஈரானியர்கள் என்று வேறு வழி இல்லாமல் ஒரு மத பழமைவாதிகளின் பிடியில் தக்கி சிக்கி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் சர்வதேச சட்டங்களை மீறி கமேனியை கொல்லக்கூடிய எந்த உரிமையும் அமெரிக்காவுக்கு கிடையாது. இரண்டாவது, இவன் போய் அடித்தது காரணம் மனித உரிமையை காப்பாற்றுறது கிடையாது, எண்ணெய் வயலுக்காக. ஆகவே இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களே பெரும்பாலானவர்கள் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அமெரிக்காவை ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நார்த் கொரியா மாதிரி ஒரு பகுதியில் போகலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நிறுத்திட்டு வெளியேறிடுவோம். அப்போ அந்த பகுதி என்னவாகும்? ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணோம்? 20 ஆண்டுகள் சுதந்திர காற்றை சுவாசித்த மக்கள் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் என்ன பாடுபடுறாங்கன்னு பார்த்தீங்களா? பெண்கள் மொத்தமாக மூடிட்டு வரணும். பெண்கள் அடிக்கலாம், எலும்பை முறிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறோம். எந்த அளவு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை தாலிபான்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அங்கே போய் அமெரிக்காக்காரன் பண்ண வேண்டியதானே? அங்கே 20 வருஷம் இருந்துட்டு முடியாமல் விட்டுட்டுல ஓடணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் எண்ணெய் வயல்கள் கையில் இருந்ததுன்னா போவான், அடிப்பான். அந்த பிராந்தியம் பூரா அவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஈரான் மட்டும்தான் இன்னைக்கு எதிரானது. அதை நாசம் பண்ணுற வேலையை இறங்கிட்டாங்க. இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஈரான் கப்பல் இங்கேருந்து போகிறத தாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 30 நாள் விலக்கு கொடுத்துருக்காங்க. நீ எண்ணெய் யார்கிட்ட வாங்கணுங்கிறது அமெரிக்கா தான் முடிவு. ஆமாம், மானகட்ட அரசு தான் இந்திய அரசு. இன்னைக்கு தேசபக்தர்கள் RSS எங்கே போனார்கள்? தெளிவாக இருக்குது வெள்ளை மாளிகையோட அறிக்கை. மார்ச் 5ஆம் தேதி முன்னால கடற்பரப்பில் இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களிலிருந்து ஏப்ரல் 4 அமெரிக்க நேரம் காலை 12:01 வரையில் நீ ஆயில வாங்கிக்கலாம், உனக்கு நான் சாங்ஷன் கொடுக்குறேன். இது வெளிப்படையாக வெள்ளை மாளிகையுடைய அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, வருவாய்த்துறை செயலாளர், நம்ம ரெவன்யூ செக்ரட்டரி மாதிரி அங்கே கருவூல செயலர்னு சொல்லலாம், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ட்ரெஷரி செக்ரட்டரின்றா நம்ம ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்றோம். அமெரிக்காவோட நிதித்துறை செயலாளர் வெளிப்படையாக ஒயிட் ஹவுஸ் ஸ்டேட்மெண்ட், எந்த விதமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாத இந்த அரசு, மத்திய அரசு, மோடி அரசு வேடிக்கை பார்க்குது. நாங்கள் தான் தேசபக்தர்கள்ன்றாங்க. இதை விட ஒரு 140 கோடி மக்களை இழிவுபடுத்த முடியுமா? நீ யார் இதுக்கு எனக்கு வாங்கலாம் வாங்கக்கூடாது, நான் சாங்ஷன் கொடுப்பேன், நீ யார் கொடுக்கறதுக்கு? நம்ம என்ன அமெரிக்காவோட காலனியா? அப்போ எந்த அளவுக்கு இந்திய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. கொமேனி கொல்லப்பட்டதுக்கு இந்திய அரசு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. அந்த புத்தகத்தில் போய் பிரதமரோ அமைச்சர்களோ கையெழுத்து போடலை. வழக்கமாக அந்த மாதிரினா பிரதமர் போய் கையெழுத்து போடுவார், போல மந்திரி போவாங்க, போல செயலாளர் தான், வெளியுறவுத்துறை செயலர் தான் போகிறார். அப்புறம் ஈரான் கப்பலை அநியாயமாக நம்ம ஊருக்கு வந்துட்டு போன கப்பலை அடிக்கிறான் போய். அது அந்த சப்மெரைன் இந்திய எல்லையிலிருந்து தான் அந்த டர்படன்னு சொல்லக்கூடிய கடலுக்கடியில் போகக்கூடிய குண்டை ஏவியது என்று ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். அப்படி இல்லைன்னு இந்திய அரசு மறுக்குது. நாங்கள் இந்தியன் ஷோர்ஸை யூஸ் பண்ணி தான் அடித்தோன்னு அமெரிக்காவில் ஒரு தரப்பு சொல்லுதுங்க. அப்போ எந்த அளவுக்கு மோடி அரசு அமெரிக்காவிடம் அடிப்பணிந்து விட்டது, சரண்டர்டு, டோட்டலி சரண்டர்டு. இந்த போரில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் இந்தியா திண்டாடிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு ஈரானோட உதவியும் தேவை. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ்னு சொல்லக்கூடிய அந்த கடற்பிராந்தியத்தில் நம்முடைய கப்பல்கள் பெரிய அளவில் நின்று கொண்டிருக்கின்றன. அந்த பகுதி தான் நமக்கு கிட்டத்தட்ட 80% அந்த பகுதியிலேருந்து வருதுன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ நெருக்கடியான கட்டத்தில் இந்தியா இருக்கிறதுன்னு. ஆகவே மோடி அரசோட மிகப்பெரிய ராஜதந்திர சவால் இதுதான். இது வரைக்கும் பதவியேற்று 12 ஆண்டுகள் கேஸ் விலையை ஏற்றிட்டான். போர் 10 நாளைக்குள்ள முடிவுக்கு வரலன்னா என்ன வேணா நடக்கலாம். இது வெறும் பெட்ரோல் விலை ஏறுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எல்லா ஏற்றுமதிகளுமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன்னா கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா, கப்பல் வணிகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. த்ரூ ஷிப்பு தான் நம்ம எல்லா ஏற்றுமதியுமே பண்ணுறோம். நம்முடைய ஜவுளி, நம்முடைய மருந்து பொருட்கள், நம்முடைய எல்லா விதமான ஏற்றுமதி பொருட்களும், கனிம வளங்கள், மருந்து பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு இரும்பு,
இப்போ எல்லாமே வந்து பாதிக்கப்படுது உங்களுக்கு. என்டையர் எக்ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு அரிசி, பாஸ்மதி அரிசி பெரிய அளவில் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 4 கோடி முட்டைகள் வந்து தேங்கி நிற்குது, போக முடியல, எடுத்துகிட்டு போக முடியல, நாமக்கல்லேருந்து உற்பத்தியான முட்டைகள். ஸோ பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்ஸ் அளவில் இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தை தாண்டியும் இருக்குது. எலெக்ஷன் டைமில் இது வந்துன்னா என்ன, எப்படி அது, அந்த ஒரு நெருக்கடியும் இருக்குது. விரைவில் போர் முடிவுக்கு வரணும் சிவா, வரலன்னா நான் எல்லாருக்கும் கஷ்டம்தான். போர் சொல்வது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பார்த்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார்.